ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே மேலப்பாளையம் கால்நடை சந்தை தேர்தல் பறக்கும் படையின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் வடராஜ் வழங்க கேட்கலாம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில் இன்று ஆடுகள் விற்பனை அமோகமாக இருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட வியாபாரிகள் மட்டுமின்றி வெளி மாவட்ட மற்றும் கேரள வியாபாரிகளும் சந்தையில் குவிந்து ஆடுகளை வாங்கி செல்கின்றனர். வியாபாரம் எப்படி இருக்கிறது, உண்மை நிலவரம் என்ன என இங்கே ஆடுகளை விற்க வந்திருப்பவர்களிடம் கேட்போம். எப்படி இருக்கு வியாபாரம் இன்னைக்கு, எப்படி போயிட்டு இருக்கு சார்? கடைக்கு தக்கன வியாபாரங்கள் அதிகமாக வரல. ஆமாம், நல்ல வியாபாரங்கள் வரல. வியாபாரம் சுமார் தான். தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுனால அப்படி இருக்குமோ? பணம் 50,000க்கு மேல கொண்டு போக முடியாது அப்படிங்கிறனால இருக்கலாமா? அது என்னன்னு சரியான காரணம் சரியா தெரிய மாட்டுக்கு. ஆமாம், இந்த எலெக்ஷன் கமிஷன் பணம் கொண்டு வர முடியல. ஜிபேலேருந்து 50 ரூபாய்க்கு மேலே மாற்ற முடியல. தொழிலுக்கு அதான் கொஞ்சம் பிரச்சனை. அப்படிங்களா, ஃபோனில் மாற்றினாலும் அவங்க 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வியாபாரம் பார்க்குற ஆள் 50 ரூபாய்க்கு மேலே ஃபோன்லேருந்து மாற்ற முடியல. அப்படிங்கிற தொழில் பார்க்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இந்த பிரச்சனை இல்லை. வெளி மாவட்டங்களில் இருந்து ஆடுகளை விற்க வரும் வியாபாரிகள் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படை நடவடிக்கைகளால் பணத்தினை முழுவதுமாக கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருப்பதாகவே தெரிவிக்கின்றனர். இது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து வரும் பண்டிகைகள் காரணமாக ஆடுகளின் விற்பனை களை கட்டி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் 4 கோடி ரூபாய்க்கும் மேலாக ஆடுகள் விற்று தீர்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.